டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆனியன் ரிங் செய்வதற்கு 2 பெரிய வெங்காயத்தை வட்டமாக நறுக்கி எடுத்து விடலாம். நாம் வெங்காய மேல் தோலை உரித்த பின் வட்ட வட்டமாக நறுக்கி விடலாம். நாம் இப்படி வட்ட வட்டமாக நறுக்கிய பின் தனித்தனியாக எடுத்து விடலாம். நாம் இதேபோல் வெங்காயத்தை தனித்தனியாக உரித்து எடுத்து விடலாம். நாம் அனைத்து வெங்காயத்தையும் இப்படி மெதுவாக உரித்து எடுத்த பின் தண்ணீரில் 5 நிமிடம் ஊற வைத்து விடலாம். நாம் ஐஸ் கியூப் சேர்த்து வெங்காயத்தை அதில் போட்டு விடலாம். நாம் ஐஸ் கியூப் கலந்த தண்ணீரில் ஒரு 5 நிமிடம் ஊற விட்டோம் என்றால் சரியாக வரும். நாம் வெங்காயத்தை டிப் செய்வதற்கு 2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு தூள் உப்பு. நாம் தண்ணீர் சிறிது சிறிதாக சேர்த்து தோசை மாவு பதம் பிசைந்து விடலாம். இந்த அளவு மாவு கெட்டியாக இருந்தால்தான் நாம் வெங்காயத்தை முக்கி எண்ணெயில் பொரிக்க சரியாக வரும். வெங்காயம் 5 நிமிடம் தண்ணீரில் ஊறவும் நாம் டிஷ்யூ பேப்பரில் தண்ணீர் வடித்து போட்டு விடலாம். நாம் டிஷ்யூ பேப்பரில் தண்ணீரை வடித்து இப்படி ஒரு பேப்பர் வைத்து 1 நிமிடம் வைத்து விடலாம். தண்ணீர் இந்த அளவு பேப்பரில் வடியவும் வெங்காயத்தை டிஷ்யூ பேப்பரிலிருந்து எடுத்து நாம் மாவில் டிப் செய்து ஃப்ரை செய்து விடலாம். நாம் வெங்காயத்தை மாவில் டிப் செய்த பின் பிரெட் க்ரம்ஸில் டிப் செய்ய வேண்டும். 1 கப் பிரெட் க்ரம்ஸ் நாம் எடுத்து விடலாம். நாம் பிரெட் க்ரம்ஸ் இல்லாவிட்டாலும் மேரி பிஸ்கட்டை பொடித்தும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடாயில் எண்ணெய் நன்றாக காயவும் நாம் ஆனியன் ரிங்ஸை மாவில் நன்றாக டிப் செய்து பிரெட் க்ரம்ஸில் டிப் செய்ய வேண்டும். பிரெட் க்ரம்ஸில் நன்றாக கோட் செய்த பின் எண்ணெயில் போட்டு விடலாம். நாம் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வைத்து போட்டு விடலாம். 1 நிமிடத்திலே நமக்கு நன்றாக வெந்து வந்துவிடும். இந்தளவு கோல்டன் ப்ரௌன் ஆனவுடன் எடுத்து விடலாம். அனைத்து வெங்காயத்தையும் இப்படி பொரித்து எடுத்து விடலாம். நாம் பிரெட் க்ரம்ஸில் இப்படி நன்றாக கோட் செய்து போட்டால்தான் வெங்காயம் வெளியே தெரியாமல் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ரிங்ஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தால் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் டொமேட்டோ சாஸ் வைத்து சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு செய்வதால் இந்த ஆனியன் ரிங் மிக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது மிகவும் பிடித்த மாதிரி இருப்பதால் இதை செய்து பார்த்து